என்னோட எல்லா ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோலையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற ஒரு காமன் வேர்டு என்ன அப்படின்னா அண்டர் வேல்யூடு ஸ்டாக் அப்படிங்கிறது தான். இந்த அண்டர் வேல்யூ ஸ்டாக் அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 100 rupees இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் 100 rupees ட்ரேட் ஆகாமல் ஒரு 80 rupees குறைஞ்சு ட்ரேட் ஆகும். ஸோ இந்த 80 rupees அப்படிங்கிறது ஆக்சுவலாக அண்டர் வேல்யூடு, ஃபேர் வேல்யூவோட கம்மியாக இருக்குது. சிம்பிள் டெஃபினிஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இந்த ஷேர் அண்டர் வேல்யூடாக இருக்கும்போது, அதாவது 80 rupees இருக்கும்போது நம்ம வாங்கிட்டு அதோட ஃபேர் வேல்யூ 100 rupees போகும்போது அந்த ஷேர் நம்ம விற்றணும். இதுதான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. சப்போஸ் நீங்கள் ரொம்ப புல்லிஷாக இருக்கீங்க அப்படின்னா அது ஸ்டில் நீங்கள் ஹோல்டும் பண்ணலாம் அந்த ஷேரை. பட் இப்போ உங்களை சில பேருக்கு ஒரு சில டவுட் வரலாம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐஃபோனோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. அது 1 லட்ச ரூபா கொடுத்து நம்ம வாங்குறோம், அதோட வேல்யூவே அதான். பட் சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஐஃபோன் பார்த்தீங்கன்னா 80,000 rupeesக்கு அண்டர் வேல்யூடாக விற்றாங்க அப்படின்னா அதை நம்ம வாங்குவோமா? வாங்குவோம் கண்டிப்பாக. பட் நமக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், 1 லட்ச ரூபா வேல்யூவில் ஃபோன் எதுக்காக 80,000 rupees கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு நமக்கு டவுட் கண்டிப்பாக வரும். இதே தான் ஷேர் மார்க்கெட்லையும் ஒரு ஷேர் ஏதோ காரணத்தினால தான் கம்மி ப்ரைஸில் ட்ரேட் ஆகுது, அப்போ எப்படி அது அண்டர் வேல்யூடாக இருக்கும் அப்படின்னு. இதுக்கான ஷார்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா, ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கிறது எல்லாமே அண்டர் வேல்யூடு ஸ்டாக் கிடையாது. அதுக்கு முன்னாடி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அண்டர் வேல்யூடு ஸ்டாக் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன, ஆர் நான் பர்சனலாக எப்படி ஒரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக்கை பிக் பண்ணுவேன், ஆர் நான் பிக் பண்ண ஷேர் அண்டர் வேல்யூட நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய் ஹவு டு ஃபைண்ட் அண்டர் வேல்யூ ஸ்டாக்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலே எக்கச்சக்கான பேராமீட்டர்ஸ் லிஸ்ட் கொடுத்துரும் உங்களுக்கு. அந்த பேராமீட்டர்ஸில் ஆக்சுவலாக கரெக்டு தான். பட் அந்த பேராமீட்டர்ஸ் ஆக்சுவலாக முக்கியம் கிடையாது. அந்த பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டாக்கை நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, ஒரு அனலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஆக்சுவலாக முக்கியமே. அதுதான் வீட்டில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அண்டர் வேல்யூ ஸ்டாக் பிக் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்ன அப்படின்னா டெக்னிக்கல்ஸ் ஆர் டிஸ்கவுண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக் மஹிந்திரா ஷேர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சார்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 ஜூன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெக் மஹிந்திரா ஆல்மோஸ்ட் 45% டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது 45% கிராஷ் ஆகி கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ அந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா டெக் மஹிந்திரோட ஃபண்டமெண்டல்ஸ் அடிவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பீரியடில் டெக் மஹிந்திரா நெட் ப்ராஃபிட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக இறங்குச்சு தான். பட் அதுக்காக 45% கிராஷ் ஆகிற அளவுக்கு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, அது அன்ஜஸ்டிஃபைடு தான். ஸோ டெக் மஹிந்திரா இந்த அளவுக்கு கிராஷ் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னா டெக் மஹிந்திரா கிடையாது, இது ஒரு எக்ஸ்டர்னல் ரீசன் மட்டும்தான். ஏன்னா அந்த பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா யூஎஸில் பெரிய ரெசிஷன் ஃபியர் நடந்துகிட்டு இருந்துச்சு, எக்கச்சக்கமான லேஆஃப்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு, அண்ட் வேர்ல்டு ஃபுல்லாக ரெசிஷன் ஃபியரில் இருந்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த பீரியடில் கூகுள், மெட்டா மாதிரி பெரிய பெரிய டெக் ஸ்டாக்ஸோட சார்ட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூட 40-50% ஈஸியாக கரெக்டாக கீழே விழுந்திருக்கும். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், யூஎஸில் ரெசிஷன் அப்படின்னா அது டேரெக்டாக நம்ம இந்தியா இருக்க டெக் ஸ்டாக்ஸாக பாதிக்கும். ஏன்னா நம்மள்கிட்ட 60-70% ரெவன்யூ யூஎஸில் இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அங்கே ரெசிஷன் இருக்கிறதுனால அதை டேரெக்டாக நம்ம ஐடி கம்பெனிஸை பாதிச்சிச்சு. ஸோ டெக் மஹிந்திரா 45% கிராஷ் ஆனதுக்கு ஃபண்டமெண்டல்ஸ்னால கிடையாது, இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்டர்னல் ரீசன்னால தான். ஸோ இப்போ நீங்கள் 2 கொஸ்டின் கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மேக்ரோ எக்கனாமிக் ப்ரெஷர் வந்து கம்மிங் ஃபியூச்சரில் சரியாயிருமா, அது நார்மல் கண்டிஷன் வந்துருமா அப்படிங்கிறது. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சப்போஸ் எல்லாமே நார்மலாக மாறுச்சு அப்படின்னா டெக் மஹிந்திரா பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப நார்மல் பிளேஸ்க்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா, அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறது தான். இந்த 2க்கான கொஸ்டினுக்கும் பாசிட்டிவான ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த ஸ்டாக் நம்ம அண்டர் வேல்யூடு நம்ம சொல்லுவோம். அது அண்டர் வேல்யூ இருக்கிறதுனால தான் நான் டெக் மஹிந்திரா பற்றின வீடியோவை நான் பண்ணேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம், அது என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை, எல்லாமே எக்ஸ்டர்னல் ரீசன்னால தானே, எதுக்காக முதல்ல அந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாருமே விற்கணும், விற்று கிராஷாக வைக்கணும், ஹோல்டு பண்ண வேண்டியதுன்னு அப்படின்னு. இதுக்கு ஷார்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாருமே அட் டைமில் பேனிக் செல்லிங்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி பேனிக் செல்லிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் டெக் மஹிந்திரா லோவர் சர்க்கியூட் அடிச்சு ஒரு பென்னி ஸ்டாக்காகவே மாறிருக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஷேரில் ஒரு எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் வரும்போது 3 விஷயம் நடக்கும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் 100% ஒரு 150% ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருப்பாங்களே, அவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண தான் செய்வாங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால புதுசாக யாரும் அந்த ஷேரில் என்ட்ரி ஆகிறதுக்கு பயப்படுவாங்க. அந்த ப்ராப்ளம்லாம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஷேரில் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்காங்க, அதிகமான ஆகலை. பட் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே போகிறாங்க, விச் மீன்ஸ் டிமாண்ட் கம்மியாகிட்டே போகும். இதனால தான் ஷேர் கிராஷாக கீழே விழுகுது ஒரு ப்ராப்ளம் வரும்போது. அண்ட் ஸ்டில் கடைசி கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கோட சார்ட் பேட்டர்னையும் இந்த ஸ்டாக் இருக்கிற செக்டர் இண்டெக்ஸோட சார்ட் பேட்டர்னையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸையும் டெக் மஹிந்திரா சார்ட் பேட்டர்னையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஆக்சுவலாக அந்த பீரியடில் கீழே தான் விழுந்திருக்கும். விச் மீன்ஸ் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் டெக் மஹிந்திரா அந்த பீரியடில் கண்டிப்பாக அண்டர் வேல்யூடு தான். கேஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருந்து நல்ல ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கன்செக்யூட்டிவாக. பட் அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நல்ல ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சார்ட் மூவ்மெண்ட்டில் பெருசாக எந்த மூவ்மெண்ட்டுமே இருக்காது. அவங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஒரே ப்ரைஸில் இருந்துகிட்டு இருக்கும், அதுவுமே அண்டர் வேல்யூடு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் HDFC ஷேரோட ரெவன்யூ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2023 ரிசல்ட் படி அவங்களோட ஹையஸ்ட் எவர் ரெவன்யூவில் இருந்துகிட்டு இருக்காங்க, அதே மாதிரி ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட்லேயே இருந்துகிட்டு இருக்காங்க.
லாஸ்ட் 3 இயர்ஸாக கன்செக்யூட்டிவாக நல்ல ரிசல்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஷேர் லாஸ்ட் ஆஃப் 3 இயர்ஸாக நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கணும். பட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு லாஸ்ட் 2.5 இயர்ஸாக ஹெச்டிஎஃப்சி ஷேர் பார்த்தீங்கன்னா எந்த ரிட்டர்னுமே கொடுக்கல. இன்ஃபேக்ட் இன்ஃப்ளேஷனோட அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த மாதிரி ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் ரியாக்டே பண்ணும். அண்ட் அந்த லேட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அந்த பீரியடில் ஸ்டாக் கண்டிப்பாக அண்டர் வேல்யூடாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா டிமர்ஜர், மெர்ஜர், டிவிடெண்ட், ஸ்பிளிட் இந்த மாதிரி பெரிய மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஸ்டாக் அது கொஞ்சம் நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணுதான். அப்படி இருக்கும்போது ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய கம்பெனி. அண்ட் அவங்க ஒரு மெர்ஜர் பண்ணும்போது கண்டிப்பாக அது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு குட்டி பயத்தை கிரியேட் பண்ண தான் செய்யும் என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ அது ஷேரை நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ண தான் செய்யும். அது ஒரு சின்ன ரீசன் தான். ஸோ என்னதான் ஹெச்டிஎஃப்சி ஷேர் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ட் பண்ணாட்டினாலும் நீங்கள் கேட்க வேண்டியது ஒரே ஒரு கொஸ்டின் தான். இங்கேருந்து ஹெச்டிஎஃப்சி ஷேர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸில் அவங்களோட ரெவன்யூ ஒரு ப்ராஃபிட்டை டபுள் ஆக்க முடியுமா அப்படிங்கிறது தான். என்னோட ஒப்பீனியனில் இந்த கம்பெனியோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது ஒரு இந்தியாவோட ஃபியூச்சர் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இது வெரி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ லாஸ்ட் 2.5 இயர்ஸாக இந்த ரியாக்டும் பண்ணாட்டினாலுமே இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கண்டிப்பாக சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ரியாக்ட் பண்ண தான் செய்ய போகுது. அப்போ ஒரு பெரிய ராலியில் போக போகுது ஹெச்டிஎஃப்சி பேங்க். அண்ட் அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ அண்டர் வேல்யூ இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்த பேராமீட்டர் என்ன அப்படின்னா PE ரேஷியோ. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டர். இந்த PE ரேஷியோ பற்றி நான் தனியாக செப்பரேட்டாக ரெடியாக பண்ணியிருக்கேன். சப்போஸ் எப்படி நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள் PE ரேஷியோ அப்படின்னா என்ன, இதை வச்சு எப்படி ஒரு ஷேர் அனலைஸ் பண்ணுறவங்க கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ இப்போ நான் இந்த PE ரேஷியோ யூஸ் பண்ணி இப்படி ஒரு ஷேர் நீங்கள் அண்டர் வேல்யூடா இல்லையாங்க நம்பிக்கை அதனை இப்போ நான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு நான் திரும்ப HDFC பேங்க் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் HDFC பேங்கோட PE நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 18.03 இருக்குது. இப்போ அதுவே செக்டர் PE பார்த்தீங்கன்னா அதாவது மீடியன் PE பார்த்தீங்க அப்படின்னா 13.56 இருக்குது. ஸோ இப்போ இதை நிறைய பேர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவாங்க அப்படின்னா HDFC பேங்கோட PE பார்த்தீங்கன்னா செக்டர் PE விட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ HDFC பேங்கோட ஷேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஓவர் வேல்யூடாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது கம்ப்ளீட்டாக தப்பு. HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி, வேர்ல்டுலேயே 5th மோஸ்ட் வேல்யூபிள் பேங்காக இருந்துகிட்டு இருக்கு. HDFC பேங்க் ஒரு மிகப்பெரிய ட்ராக் ரெக்கார்ட் அண்ட் லெகசி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த HDFC பேங்கோட PE நம்ம இன்னொரு பேங்கோட கம்பேரே பண்ண முடியாது. முக்கியமாக செக்டர் PE யோட கம்பேரே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HDFC மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 11 lakhs crore இருந்துகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா IDFC பேங்க்கோட கிட்டத்தட்ட 10-15 மடங்கு அதிகம். அவ்வளோ பெரிய பேங்க் இது. ஸோ அவ்வளோ பெரிய பேங்க்குக்கு, அவ்வளோ குவாலிட்டியான ஒரு பேங்க்குக்கு இவ்வளோ ஹை PE டிமாண்ட் பண்ணுதான் இது நார்மல் தான். சரி, அப்போ எப்படி இந்த PE இன்டர்பிரேட் பண்ணுறது இந்த பேங்க்குக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம HDFC பேங்க் கூடயே நம்ம கம்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்குறதா HDFCயோட லாஸ்ட் 20 years PE சார்ட். ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா HDFC பேங்கோட லாஸ்ட் 20 years மீடியன் PE அதாவது ஆவரேஜ் PE எவ்வளோ அப்படின்னா 27.2. ஸோ இப்போ PE பார்த்தீங்கன்னா அவங்களோட லாஸ்ட் 20 years ஆவரேஜ் விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி HDFC பேங்கோட PE பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அப்போ 30 ரொம்ப அதிகமான PE நினச்சிட்டு வாங்காமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய லாஸாக இருந்திருக்கும். இப்போ இதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா HDFC பேங்கோட இப்போ கரண்ட் PE பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் டைம் லோவில் இருந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 18 இருந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ லோ PE இதுக்கு முன்னாடி எப்போ இருந்திருக்கு அப்படின்னா 2008 ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்தப்போ, அதாவது 2009 பீரியடில், இன்னொன்று 2020 கொரோனா பீரியடில். ஸோ இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா லாஸ்ட் 2 மிகப்பெரிய ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வந்தப்போ HDFC பேங்கோட PE என்னவா இருந்துச்சோ அதே PE தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இதனால தான் HDFC பேங்க் இப்போ கரண்ட் ப்ரைஸில் ரொம்ப அண்டர்வேல்யூட் நான் சொல்கிறேன் PE ரேஷியோ வச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தோணலாம் எதுக்கு இப்போ மட்டும் PE இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு. இதை புரிஞ்சுக்கிறது நீங்கள் முதல்ல PE ரேஷியோ ஃபார்முலா புரிஞ்சுக்கணும். PE ரேஷியோ ஃபார்முலா என்ன அப்படின்னா மார்க்கெட் ஷேர் ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங் பெர் ஷேர் EPS. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் X அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குது. அந்த ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10. அந்த ஷேரோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2 ஏர்னிங் பெர் ஷேர். ஸோ அந்த ஷேரோட PE ரேஷியோ என்ன அப்படின்னா 10/2 = 5. அதுதான் ஷேரோட PE ரேஷியோ. ஸோ இப்போ இந்த ஷேருக்கு என்ன பண்ணால் அவங்களோட PE ரேஷியோ கம்மியாகும். சினாரியோ 1, அந்த ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 rupeesலேருந்து 7 rupees கம்மியாச்சு அப்படின்னா இப்போ ஃபார்முலாவில் 7/2 போட்டோம் அப்படின்னா வெறும் 3.5 தான் வரும் அவங்களோட PE. ஸோ PE கம்மியாக இருக்குது. பட் இது ஹெல்த்தியான ரீசனாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு அன்ஹெல்தி ரீசன் தான். சினாரியோ நம்பர் 2 என்ன அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே 10 தான் இருக்குது. பட் அவங்களோட ஏர்னிங் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ 10/4 போட்டோம் அப்படின்னா அந்த ஷேரோட PE 2.5 அப்படின்னு வரும். ஸோ இது ஹெல்த்தியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஹெல்த்தியாக குறைஞ்சிருக்கு தான். ஏன்னா ஷேர் ப்ரைஸ் அதே மாதிரி தான் இருக்குது. பட் அவங்களோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஆக்சுவலாக அதிகமாகிட்டு இருந்திருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம் ஒரு ஷேருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அந்த கிராஃபில் லாஸ்ட் 20 years HDFC பேங்கோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்செக்யூட்டிவாக இன்க்ரீஸ் மட்டும்தான் இருக்கும். இன் பர்டிகுலர் HDFC பேங்கோட லாஸ்ட் 2-3 years ஏர்னிங் பெர் ஷேர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்செக்யூட்டிவான நல்ல க்ரோத்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் HDFC பேங்கோட PE இறங்கியிருக்கு அப்படின்னு. அவங்களோட EPS பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துக்கிட்டே போகுது. பட் அவங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ஸ்டன்ட்டாக ஒரே ப்ரைஸில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த PE ரேஷியோவை யூஸ் பண்ணி இப்படி உண்மையிலே இன்டர்பிரேட் பண்ணி ஒரு ஷேரை அனலைஸ் பண்ணி
அது அண்டர் வேல்யூடு தானே அப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. சிமிலராக இதே தான் பிபி ரேஷியோக்கும். அந்த பிபி ரேஷியோ பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்கள். இன்ஃபேக்ட் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட நெகட்டிவ்ல அவங்களோட பிபி ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. பட் உங்களோட ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் அவங்களோட ஆல் டைம் லோ பிபி ரேஷியோ இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி டெக்னிக்கல்ஸ் அண்ட் பிஇ ரேஷியோ இதை யூஸ் பண்ணி ஒரு ஷேர் அண்டர் வேல்யூடா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இது தெரிஞ்சாலே போதும், நீங்கள் 90% ஆஃப் டைம் கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. சப்போஸ் இந்த வீடியோக்கு ஒரு 3000 லைக்ஸ் வந்து அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேர் ரீச் அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். ஸோ அப்போ நான் பார்ட் 2 மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ தாண்டி என்னோட பர்சனல் தாட்ஸ், நான் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் வாங்குறேன், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக நான் கிரே கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணிருக்கேன். அண்ட் முக்கியமான மார்க்கெட் அப்டேட்ஸ் நான் கரெக்ட் டைமில் போஸ்ட் பண்ணிருக்கேன். சப்போஸ் நீங்கள் சீரியஸ் இன்வெஸ்டர் அப்படின்னா கிரே கம்யூனிட்டி லிங்க் கீழே கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் உங்களை இதை விட இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை பார்க்குறேன்.